ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை 2 சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் 5 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பச்சை வாசனை போன பிறகு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் 5 நிமிஷம் வதங்கட்டும். தக்காளி வதங்கின பிறகு ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு சேர்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்காம கூட செய்யலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மட்டன் வேக வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த உருளைக்கிழங்கு வேகட்டும். நான் ஏற்கனவே மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ மட்டன் சேர்க்க போகிறேன்னா 1/2 கிலோ மட்டனு, 3 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து 10 விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. வேக வச்ச மட்டனை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து வேக வச்ச மட்டனோட தண்ணி மீதி இருக்குது, அந்த தண்ணியும் அதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் இது எல்லாத்தையும் வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. கடைசியாக கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாங்க. இந்த மட்டன் கிரேவி சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன். அதுக்கு சைடிஷ்ஷாக தான் இந்த மட்டன் கிரேவி செஞ்சுருந்தேன். ப்ளஸ் ஆனியன் ரைத்தா செஞ்சுருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.